இனி அடுத்த நிகழ்வாக மும்பையிலிருந்து பேராசிரியர் கோபிநாத் ஐயா அவர்கள் ஆக்கப்பூர்வமான சுதந்திர வாழ்வு என்ற தலைப்பில் சிந்தனை உரை ஆற்ற உள்ளார்கள். அதற்கு முன்பாக ஐயாவை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் சேலத்தில் பிறந்தவர்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடித்து இவர் NIBM சென்னையில் MPA பயின்றுள்ளார்கள். பேருந்து தனியார் தயாரிப்பு நிறுவனத்தில் மின் இணைப்பு பொருள் தயாரிப்பு நிறுவனத்தில் பணியாற்றிய இவர் தற்பொழுது நிலைக்கருவி தயாரிப்பு நிறுவனத்தில் பொது மேலாளராக பணியாற்றி வருகிறார்கள். வணிக வளர்ச்சி தொழில்நுட்ப பரிமாற்ற நிமித்தமாக சீனா, தைவான், பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கும் சென்று வந்துள்ளவர்கள் மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறையில் கவரப்பட்டு சித்த மருத்துவம், அக்குப்ரெஷர், ஹோமியோபதி மருத்துவ முறைகளை கற்று வருகிறார்கள். 2014ஆம் ஆண்டு மனவளக்கலையில் இணைந்த இவர்கள் தங்கள் அயராத தொண்டினால் 2022ஆம் ஆண்டில் மனவளக்கலை பேராசிரியராக நியமிக்கப்பட்டு அதனை செவ்வனே செய்து வருகிறார்கள். இத்தனை பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த கோபிநாத் ஐயா அவர்களை தங்கள் அனைவரின் சார்பாக ஆக்கப்பூர்வமான சுதந்திர வாழ்வு என்ற நல்லதொரு சிந்தனையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. இறையருளும் குரு அருளும் துணை புரியுமாக. அன்பர்களே, இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளையும் வணங்கி வாழ்த்தி, ஆக்கப்பூர்வமான சுதந்திர வாழ்வு என்ற தலைப்பை ஒட்டிய கருத்துகள் நாம் சிறிது நேரம் சுதந்திரமாக உறவாடுவோம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஆக்கப்பூர்வமான சுதந்திர வாழ்வு. முதலில் வாழ்க்கை என்பது என்ன? பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே நடக்கும் நிகழ்வுகளின் தொகுப்புதான் வாழ்க்கை. எல்லா உயிர்களும் வாழ நினைக்கின்றன, மனிதனும் வாழ நினைக்கின்றான். துன்பமில்லாத இன்பம் மட்டுமே நிறைந்த வாழ்க்கையை எல்லோரும் நாடுகிறார்கள். ஆனால் இன்று மனிதனின் வாழ்க்கையில் இன்பம் நிறைந்திருக்கிறதா என்ற கேள்விக்கு நமக்கு விடை தெரியும். நிச்சயமாக இல்லை என்று. வாழும் முறையானது வாழ்வின் நோக்கத்திற்கு முரண்பாடாக அமையும் போதுதான் துன்பம் வரும். இயற்கையாக கிடைக்க வேண்டிய இன்பம் தடுக்கப்படுகிறது. வாழ்க்கையும் வாழ்வின் நோக்கத்தையும் அந்நோக்கத்திற்கேற்ப வாழும் முறை என்ன என்பதை அறிந்து கொள்வதுதான் ஞானம். நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த பூவுலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான், சமுதாயம், இயற்கை என்ற கூட்டுறவில் உடல், உயிர், மனம், மெய், இதன் கூட்டுறவில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வினை பயனே ஒரு தேகம் கண்டாய் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மகரிஷி மனிதனை பற்றி கூறும் பொழுது பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருக்கும் ஒரு ஜீவன்தான் மனிதன் என்று சொல்வார். என்ன விளக்கம் வேண்டும் நமக்கு? நாம் தவறுகள் செய்கிறோம். செய்த தவறுகளே துன்பங்களாக விளைகின்றன. இதை மனிதன் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு வந்த பின் தான் இனி துன்பம் வராமல் இருக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு வரும். இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது என்ன என்றால், மகரிஷி நமக்கு வாழ்க்கை தத்துவத்தை பற்றி
மிக தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். என்ன இந்த வாழ்க்கை தத்துவம் என்று பார்க்கும் பொழுது 12 வகையான தத்துவங்கள். தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலைப்படிகள் 3. தேவைகள் பசி, தாகம், வெப்பத்தட்ப மாறுபாடு, கழிவுப் பொருட்கள் உந்துதல். இது 3ம் அனைத்து உயிருக்கும் தேவை. பசி, தாகம் வந்துவிட்டால் அதனை போக்கிக் கொள்ள உணவு, நீர் தேவை. வெப்பத்தட்ப மாறுபாடு, இதனால் ஏற்படும் விளைவுகளை சீர் செய்து கொள்ள நமக்கு இருப்பிடம், உடை ஆகியவை தேவை. கழிவுப் பொருட்கள் உந்துதல், முறையாக நாம் கழிவுப் பொருட்களை வெளியேற்ற அமைப்பு தேவை. காப்புகள் 3: இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகை, தற்செயல் விபத்து. இயற்கை சீற்றங்கள் நிலநடுக்கம், கனமழை, இவற்றிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள நமக்கு உரிய இருப்பிடமோ அல்லது உறைவிடமோ தேவை. வேற்றுயிர் பகையிலிருந்து பாதுகாத்து கொள்ள அதுவும் எல்லா உயிருக்கும் பொதுவான இது. விபத்து. விபத்து என்பது நாம் திட்டமிட்டபடி நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது மற்றவர்கள் திட்டமிடாத செயல் செய்யும் பொழுதுதான் விபத்து ஏற்படுகிறது என்று மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இதனை நாம் அனைத்து உயிருக்கும் இது பொது. தேவைகள் 3, காப்புகள் 3. மனிதனுக்கு மட்டும் என்று 6 தத்துவங்கள் இருக்கின்றன. அவை என்ன என்று பார்த்தோமானால், அறநெறிகள் 3: ஒழுக்கம், கடமை, ஈகை. அறிவு நிலைப்படிகள் 3: நம்பிக்கை, விளக்கம், முழுமை பெறு. ஒழுக்கம் என்றால் என்ன? இது நாம் அறிவோம். எண்ணம், சொல், செயலால் நாம் இந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனக்கும் பிறருக்கும், உடலுக்கும் மனதிற்கும், தற்காலத்திலும் பிற்காலத்திலும் துன்பம் இல்லாத செயல்கள் எவை எல்லாமோ அவைதான் ஒழுக்கம் என்று மகரிஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக உலகில் எந்த பழக்க வழக்கங்களிலே வாழ்ந்து வருகிறோமோ அந்த வழியிலேயே, அதாவது பெற்றோர்கள் பழக்க வழியையும் சென்று அவற்றை பழக்கப்பதிவுகளாக நாம் கொண்டு வந்திருக்கிறோம். உண்மை நிலை அறிவதற்கு 6வது அறிவு கொண்ட இந்த மனித உடல் வந்த போதிலும் கூட அந்த லட்சியத்தை மறந்து சாதாரணமாக பொருள் அறிவு மட்டுமே கொண்டு புலன்களிலே எல்லை கட்டி கொண்டு உணர்ச்சி வயப்பட்ட குணங்களான பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்களாக அடிக்கடி மாறி பல செயல்களை செய்து வருகிறோம். இவ்வாறு செய்யும் பொழுது அது ஆக்கப்பூர்வமானதா, அழிவுபூர்வமானதா என்று பார்த்தோமேனால் அது அழிவுபூர்வமானதுதான். இந்த 6 குண வயப்பட்டு அதுவே பழக்கமாகி அந்த பழக்கத்தின் வெளியே தான் பெரும்பாலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் பல தொல்லைகளும், துன்பங்களும், சிக்கல்களும் வாழ்விலே இருக்க காண்கிறோம். இந்த நிலைமையிலிருந்து நம்மை மீட்டுக்கொண்டு நமக்குள்ளே அமைதி காணவும், சமுதாயத்திலே அமைதியை ஏற்படுத்தவும், உலக அமைதியை விளைவிக்கவும் ஒரு திருப்பம் நாம் காண வேண்டும். இங்கேதான் அகத்தாய்வு என்ற உயரிய பயிற்சியை நமக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ளார்கள். அதாவது மனிதன் தனது உண்மையான நிலையையும் பெருமைகளையும் உடற்பயிற்சி, உளப்பயிற்சி இவற்றால் அறிந்து தெளிவு பெறாத முன்னம் நடத்திய வாழ்க்கை அனுபவங்களில் விளைந்த கருமைய பதிவுகளாக கொண்டு ஆன்மீக வாழ்வுக்கு முரணான செயல்களெல்லாம் மாற்றி அமைத்து கருத்தூய்மை பெற வேண்டிய அவசியம். அதனை அகத்தாய்வு மூலம் நாம் சுலபமாக நாம் அடைய முடியும். இதற்காக தன்னையே உள்நோக்கி அறிவால் ஆராய்ந்து தன்னிடம் அமைந்துள்ள உணர்ச்சி வயப்பட்ட குணங்களை எல்லாம் அறிந்து அவற்றையெல்லாம் மாற்றி அமைத்து கொள்ள தகுந்த
போதனை சாதனை முறைகளே அகத்தாய்வு என்ற பயிற்சியாகும். இறைநிலையின் ஆற்றலாலே உருவாகி உலக இயல்போடு ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் புலன் உணர்வு கவர்ச்சியாலும் அதனால் ஏற்படுகின்ற மயக்கத்தினாலும் இறைநிலையை அடியோடு மறந்துவிட்டு தனக்குள் அடங்கியுள்ள பெருமைகள் அனைத்தையும் தானே உருவாக்கி கொண்டதாக கற்பனை செய்து கொள்கின்ற போதுதான் தன்முனைப்பு உண்டாகிறது. உண்மையான இறைநிலையை மறந்து கற்பனையால் இந்த உடலையும் உலகையும் அனுபவங்களையும் புலன்கள் மூலம் அறிந்து பழகியும் வரும் மனிதகுல வாழ்வில் பல தவறான உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள், செயல்கள் உருவாகின்றன. இந்த அறிவின் மயக்க நிலையில் எழுகின்ற எந்த செயலையும் மனித வாழ்வுக்கு நன்மை தாரா. ஆகவே அகத்தாய்வு மூலம் தனது பிறவியின் நோக்கமும் மதிப்பும் உணர்ந்து கொண்ட போது இதுவரையில் இந்த உண்மையை உணராத மயக்க நிலையில் ஏற்பட்ட அனுபவங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள பொறுப்போடு ஏற்கின்ற செயல் மனப்பயிற்சி தான் அகத்தாய்வு. தன்முனைப்பால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன? தன்முனைப்பு என்பது தவறான வாழ்க்கை வழியில் மனிதனை ஆழ்ந்து விடச் செய்யும், தீமையும் உண்டாக்கும். இதனை மாற்றி அமைக்க வேண்டி பேரறிஞர்கள் முற்காலத்தில் வகுத்த வாழ்க்கை முறை போதனைகள், சாதனைகள் இவையே மனித குலம் வாழ்வாங்கு வாழ வழிகாட்டியாக அமைந்துள்ள மதங்களாகும். தன்முனைப்பு, அருகுணம், பஞ்சமகா பாவம், தயவின்றி பிற சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், ஏழ்மை, பிறர் பொருள் கவர்தல், மேலும் வாழ்வினிலே பெண்ணினத்தை வருத்திவிடல் என்ற கண்ம வினை நிகழாமல் காக்கும் மதம் ஒன்றே. கடவுள் நெறி கொத்தம் மதம் களங்கமெல்லாம் ஒன்றாம். என் அருமை நண்பா, நீ அறிந்திருந்தால் சொல்வாய், இத்தகைய உயர் மதத்தை எல்லோரும் ஏற்போம். உலகினிலே இதுவரை தோன்றிய மதங்கள் எதுவுமே இந்த உயர் நெறிகளை போதனையாகவும் சாதனையாகவும் பரப்ப முடியவில்லை. இதனால் நமது அருட்தந்தை மனவளக்கலையில் உலக பொது அருள்நெறி சமயம் என்ற வாழ்க்கை முறையை அறிவித்திருக்கிறார்கள். இத்தகைய உயர் சமய நெறி வகுத்துள்ளேன். இது உலக பொதுவாம் அருள்நெறி சமயமாகும். ஒத்ததிது உலகெங்கும் வாழ் மக்கட்கெல்லாம் ஒரே தெய்வம், சுத்த வெளி உயர் அருட்பெயராற்றல், சுத்த சன்மார்க்க நெறி, ஒத்துதவி வாழும் தூயகாந்த தத்துவமே இதற்கு வேதமாகும். எத்தகைய உயிர்கட்கும் இன்பம் நிலை காத்து இறையுணர்வில் இணைந்து அறம் மாற்றி வாழும் பேர். உலகிலுள்ள அனைத்து மதங்களும் இறைநிலையை உணர்த்துவதற்கு, அறநெறியை போதனை செய்வதற்கு ஆகிய இரண்டு கொள்கைகளே சிறப்பாக சேவைகளாக கொண்டவனாகும். மனித அறிவு ஆராய்ச்சி தொடக்க காலத்தில் இந்த நிலையை விட இன்று விஞ்ஞான அறிவு வளர்ச்சிக்கு வந்திருக்கிறது. அதற்கேற்ப வாழ்வின் வளம் காக்கின்ற மதங்கள் சிறப்பு உயர்வு பெற்றுக்கொண்டே வர வேண்டும். அந்த நோக்கத்தோடு பொறுப்பு உணர்ச்சியோடு வாழ்க்கை வளங்களை சீரமைத்து ஒருங்கிணைத்து வாழ்க்கை முறையை உலக பொது அருணெறி சமய மனவளக்கலை மக்களுக்கு நாம் உணர்த்தி வருகின்றோம். மனவளக்கலைஞர்களை நாம் உணர்த்தி வருகின்றோம். இந்த நோக்கத்துக்கு ஏற்றபடி செயல்முறைகளை திருத்தி அமைக்கின்ற பொழுதுதான் மனித வாழ்வுக்கு பெருமைப்படத்தக்க சிறப்பான நிலை உருவாக்க முடியும். அதற்காக மனிதகுல வாழ்வில் பழக்கத்தால் ஏற்பட்டு தொடர்ந்து செய்து வரப்படுகின்ற வேண்டாத எண்ணங்கள், செயல்களை மாற்றி அமைக்கும் பயிற்சி தான் அகத்தாய்வு பயிற்சி. இந்த அகத்தாய்வு பயிற்சினாலே பேராசை, சினம், கடும்பற்று, முறை பிறந்த பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் எனும் உணர்ச்சி வயப்பட்ட மனநிலைகளை ஆராய்ந்து அவ்வெண்ணங்களை சீரமைத்து அதன்படியே வாழ பயிற்சி அளிக்கின்ற இது சாதனை முறைகள். இப்பொழுது நாம் சிந்தித்தோமேயானால் இத்தகைய அகத்தாய்வு முறை மனிதகுல வாழ்வில் எவ்வளவு பயனுடையதாக என்று உணர்ந்து கொள்ளலாம்.
நாம் இந்த அகத்தாய்வு பயிற்சி முறை கல்வியை கற்பிப்போம். பிறருக்கு கற்பித்தால் தனி மனித வாழ்வும் மனித சமுதாய வாழ்வும் வெற்றியும் அமைதியும் பெறும். ஆன்மீக துறையிலே புதிய விளக்கம் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் நாம் ஒரு இடத்தில் கூடுகின்றோம். அந்த நேரத்திலே நமது மனதுக்கு ஒரு அமைதி கிட்டுவதை உணர்கிறோம். இது ஏன் என்றால், மனதுக்கு அதன் அடிப்படையான உயிருக்கு எது வேண்டுமோ அது கிடைத்து விடுகிறது. அதனால் அமைதியான சூழ்நிலை ஏற்படுகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு பொருள் அவ்வப்போது தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. உடலும் உயிரும் சேர்ந்த இயக்கத்திலே பொருள் தேவை. முக்கியமாக பசி, வெப்பத்தட்ப ஏற்றத்தாழ்வுகள், உடல் கவரி பொருட்கள், உந்து வேகம், இந்த மூன்றையும் இயற்கை தேவைகளாக உள்ளதால் உணவு, உடை, இருப்பிட வசதி, இல்லற உறவு இவை அவசியமாகின்றது. பொருள் தேவை என்பதை புறக்கணிக்கவே முடியாது. உடலில் உயிர் இருக்கும் வரை பொருள் தேவைதான் எல்லோருக்கும். அவ்வாறு தேவையாகும் அந்த பொருளை தனி ஒருவரே உற்பத்தி செய்து கொள்வது என்பது இயலாத காரியம். பலருடைய கூட்டு முயற்சியால் தான் நமக்கு தேவைப்படும் எதுவும் நமக்கு கிடைக்கிறது. அது உணவாகட்டும், உடையாகட்டும், ஒவ்வொரு பொருளும் உற்பத்தியாக வேண்டும். எப்படி உற்பத்தி ஆகிறது? பல மனிதர்களும் கூட்டு முயற்சியினால்தான் உருவாகிறது. ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்திலே ஒரு உறுப்பினராக இருக்கிறார்கள். ஆகவே எல்லோருக்கும் மக்கள் தொடர்பு தேவை. அதன் மூலம் கிடைக்கும் பொருட்களும் தேவை. இதன் நேர்விளைவாக மற்றவர்களோடு இணைந்து வாழ்வது என்பது மனிதருக்கு தவிர்க்க முடியாததாக ஒன்றாகிறது. அதோடு ஆறாவது அறிவும் மனிதன் பிறந்த நோக்கமே அறிவை பெருக்கிக் கொண்டு இயற்கையுடன் அறிந்து அத்துடன் ஒன்றி கலந்து முழுமை எய்த வேண்டும் என்பதுதான். அப்பொழுதுதான் இயற்கை இனிமே கெடாது ஒவ்வொரு செயலிலும் அளவு முறை கொண்டு இன்பமாகவே வாழ அவனால் முடியும். இத்தனையும் சரியாக ஒழுங்காக நடைபெறுவதற்கு நம் நாட்டு சித்தர் பெருமக்கள் 3 அம்சங்கள் கொண்ட வாழ்க்கை நெறியை வகுத்தார்கள். மகிழ்போகம், ஈதல், இரவாமை. மகிழ்போகம் என்றால் என்ன? பஞ்சேந்திரியங்கள் எனப்படும் 5 புலன்கையும் அதன் வாயிலாக நாம் நாள்தோறும் நமக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் அனுபவிக்கின்றோம் அல்லவா? அந்த அனுபவத்தில் இன்பம் இருக்கிறது. ஆனால் இன்பம் கெடாத இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அல்லவா? எந்த இடத்திலே அளவு மீறுகிறதோ, முறை மாறுகிறதோ, அங்கு இன்பமானது துன்பமாக மாறும். இன்பத்தை இன்பமாகவே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த இன்பத்திலே மாத்திரம் இருக்க வேண்டும். ஏன் அப்படி என்றால், துன்பத்திற்கு போனால் நமது அறிவு திசை மாறிவிடும், செயலற்றுவிடும். எந்த நோக்கத்திற்கு பிறந்தோமோ அந்த நோக்கத்திற்கு செல்லாது. ஆகையால் இன்பம் இன்பமாகவே இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பதற்கு விழிப்புணர்வு தேவை. செயல்முறையிலே ஒரு விழிப்புணர்வு அத்தியாவசியமாகிறது. அடுத்தது ஈகை. இந்த உலகிலே பிறந்து வந்துள்ள ஒவ்வொருவரும் அளவற்ற ஆற்றல் தன்னகத்தை கொண்டு இறைவன் படைத்திருக்கிறான். அதனை நல்ல முறையில் பெருக்கிக் கொண்டோமேயானால் ஒவ்வொருவரும் தான் வாழ்வதோடு பலருக்கு நல்வாழ்வு அளிக்கக்கூடிய அளவுக்கு நம்மிடம் ஆற்றல் இருக்கிறது. அதனாலே இயல்பாக உள்ள அந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். மனிதனானவன் அப்படி பெருக்கிக் கொள்ளும் பொழுது தன் தேவைக்கு மிஞ்சியதையெல்லாம் தேவையானவர்களுக்கு அளித்து கடமை செய்து ஈகை புரியலாம். அது ஈதல். அதற்கு மேலாக 3வதாக இரவாமை என்பது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். சரி, எந்த நோக்கத்தோடு பிறந்தோம்? 6வது அறிவு முழுமை பெறுவதற்காக அறிவை உயர்த்தி இயற்கையின் ரகசியத்தை அறிந்து முதலில் இந்த உடலுடைய ரகசியத்தை உணர்ந்து கொண்டு வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொண்டு அதை அடைய வேண்டி நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.
இதற்காகத்தான் 6வது அறிவோடு பிறந்து அதற்கு முன்னதாக, அதாவது பிறவியின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முன்னதாக இந்த உயிர் உடலை விட்டு பிரிந்து விடுமோயானால் இந்த உயிரில் இருக்கக்கூடிய பதிவுகள் அனைத்தும் சமன்படாது, அப்படியே இருந்துவிடும். அந்த பதிவுகள் நீக்கிக் கொள்வதற்கு உயிரானது மீண்டும் ஒரு உடல் அமைப்பை தேட வேண்டிய கட்டாயமாகும். இந்த நிலையைத்தான் வள்ளுவர் பெருமான் மானா பிறப்பு என்று குறிப்பிட்டு சொல்கிறார். ஏற்பட்டுள்ள பதிவுகள் இந்த பிறவியிலேயே தீர்த்து கொள்ள வேண்டுமானால் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள நட்பை உணர்ந்து அந்த நட்பை நல்ல முறையிலே பாதுகாத்து பிறவி எடுத்து வந்த பணி நிறைவேறும் வரை வாழ்வு தொடர வேண்டும். நமது நோக்கம் ஈடேறுவதற்காக எதுவரை நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதுவரையிலே நாம் விருப்பப்படி இந்த உயிரும் உடலும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். இதுதான் இரவாமை என்பது. இந்த பின்னணியில்தான் சித்தர் பெருமக்கள் மகிழ்போகம், ஈதல், இரவாமை என்பதாக 3 வழிகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த உலகிலே அறிவின் ஆரம்பப்படியில் இருந்து முழுமை பெறு வரை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு படியில் இருக்கிறோம். இதில் கீழ் நோக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். மேல் நோக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிக சொற்பமாகவே இருக்கிறார்கள். நாம் எல்லோருடனும் பழக வேண்டியிருக்கிறது. எனவே ஒவ்வொருவரோடும் அவரவர் குணாதிசயங்கள் அறிந்து அவரவர் தேவையுணர்ந்து அவர்களின் தரம் அறிந்து செயல் செய்யும் பொழுது எந்த அளவிற்கு மனதை விரிவுபடுத்தி கொண்டு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டியதா இருக்கு என்று யோசித்து பாருங்கள். ஆம் அன்பர்களே, நமது 6வது அறிவு நன்றாக நாம் வளர்த்து கொண்டு அறிவு விருந்த நிலையில் பல செயல்களை நாம் செய்யக்கூடிய கடமையிலே நாம் இருக்கிறோம். அதே போல பொருட்களுடைய அனுபவிப்பதிலே உடலுக்கு எந்த முறையிலேயும், சமுதாயத்துக்கு எந்த முறையிலும், இயற்கைக்கு எந்த முறையிலும் உடன்படாது அந்த பொருட்களை ஈட்டு காத்து இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு தூய அறிவு, நுண்ணிய அறிவு வேண்டும். வம்சாவளியாக இதுவரைக்கும் நமக்கு வந்துள்ள பதிவுகள் காரணமாக இதுவரையில் உலகத்தில் நாம் வாழ்ந்த போது ஏற்பட்ட பதிவுகளின் காரணமாக நமது உடல், மனம் இரண்டிலும் சிதறுண்டுதான் இருக்கும். உடலில் ஏதேனும் நோய் இருக்கும். அது வெளிக்காட்டாதிருந்தால் கூட அடக்கமாகத்தான் இருக்கும். உள்ளத்திலே அமைதியின்மை அவ்வப்போது தோன்று கொண்டுதான் இருக்கும். இந்த இரண்டிலிருந்து விடுபட்டு நோயின்றி அமைதியாக வெற்றியாக உடல் நலத்தோடு நாம் வாழ வேண்டும். அதே நேரத்தில் நான் யார் என்ற தத்துவமும், நான் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த கடமையெல்லாம் செய்வேன், அறிவிலே முழுமை பெறுவேன் என்ற அளவில் நமக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் ஒரு உறுதிப்பாடு வேண்டுமானால் அதற்கு கட்டாயம் ஒரு பயிற்சி வேண்டும். பயிற்சி இல்லாது முடியவே முடியாது. நம்முடைய மனம் இன்பத்தை அனுபவிக்கும், துன்பத்தை அனுபவிக்கும், அமைதியையும் அனுபவிக்கும், பேரின்பத்தையும் அனுபவிக்கும் ஆற்றல் கொண்டது. நாம் ஆதி நிலையில் மனத்தாலே பெற முடியும், அனுபவிக்கவும் முடியும். நமக்கு என்ன வேண்டும்? துன்பம் தவிர்த்து இன்பம்தான் வேண்டும், அமைதியும் வேண்டும், பேரின்பமும் வேண்டும். அதற்கு எந்த முறையில் பழகிக்கொள்ள வேண்டும் என்ற போதுதான் மனத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக தியான முறை, உடலை ஒழுங்குபடுத்துவதற்காக செயல்முறை. தியான முறை மனதை ஒழுங்குபடுத்துவது, அதாவது டிசிப்ளினிங் த மைண்ட். செயல்முறை என்பது டிசிப்ளினிங் த டீட்ஸ். இந்த இரண்டுமே வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் இன்டகிரேட்டட் யோகா என்று சொல்வார்கள். இதற்கு முன்பு பல அறிஞர்கள் யோகத்தை பற்றி, தியானத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அந்தந்த காலத்தை பொறுத்த அளவிலே தான் அது ஒத்ததாக இருந்தது. ஆனால் இந்த காலத்திற்கு அதே செயல்முறையோ அல்லது அதே பயிற்சியோ முடியுமா என்றால் முடியாது. ஆகவே அந்தந்த காலத்திற்கு வேண்டியவாறு வாழ்க்கை வாழும் முறை பிரிக்கப்பட வேண்டும். தியான முறையும் செயல்முறையும் காலத்திற்கு ஏற்றவாறு எல்லோருக்கும் எளிதாக பின்பற்றி பயன் காண வேண்டும் என்ற முறையிலே வகுத்ததுதான் உலக சமுதாய சேவா சங்கம். அதன் சங்கத்தின் கீழ் மனவளக்கலை என்ற ஒரு திட்டம். இந்த யோக முறையிலே எளிய முறை குண்டலினி யோகம்,
முக்கியமானது. அதன் பிறகு உடற்பயிற்சி. அதற்கு மேலாக அகத்தாய்வு, அகத்தாய்விலே எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்ற வினா எழுப்பி விடை காணுதல். இந்த அளவிலே வருகிற போது இந்த உடலெல்லாம் தெளிந்த போது மனமும் தூய்மையாகி தெளிவாக இருக்கிறது. இருட்டிலே இருக்கின்ற பொழுதுதான் அங்கு நல்ல வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்கும்? மேல் தளத்தில் இருந்து படியிலே இறங்கி இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். விளக்கு இல்லை. சில சமயம் படி இருப்பதே தெரியவில்லை என்றால் என்னவாகும்? ஆனால் படி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு விளக்கும் இருந்தால் எப்படி இருக்கும்? அதே போல்தான் வாழ்க்கையே தெரிந்து வாழக்கூடியது. தெரிந்ததை நடித்து திருந்தி நாம் உறுதி எடுத்துக்கொண்டு அந்த முறையிலே வாழ்வதற்கு ஏற்றதோர் பயிற்சி தான் நாம் இந்த மனவளக்கலை, மகரிஷி அளித்த மனவளக்கலை. அதற்கு மேலாக உடலை நன்கு உறுதியாக வைத்துக்கொண்டு ஆன்மாவை வளர்த்து கொள்வதற்கு பெருந்துணையாக புரியும் கலைதான் காயகல்பக்கலை. அதை ஒழுங்காக செய்து வந்தால் மனிதன் எந்த நிலைக்கு உயர வேண்டுமோ அந்த நிலைக்கு உயரலாம். குண்டலினி யோகம் செய்வதற்கு உயிராற்றல் போதிய அளவு வேண்டும். அந்த உயிராற்றலுக்கு வித்து ஆற்றலும் வேண்டும். இதையெல்லாம் உறுதிப்படுத்தி கொண்டு எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வதென்றால் காயகல்ப கலைதான். காயகல்பம் குண்டலினி யோகத்திற்கு உதவியாக இருக்கிறது. குண்டலினி யோகம் காயகல்பத்திற்கு உதவியாக இருக்கிறது. ஆகவே 2 வழியாலும் நாம் உடலையும் மனத்தையும் இணைந்து முன்னேற பயிற்சி செய்கிறோம். இது குடும்பங்களுக்கெல்லாம் மிக்க அவசியமாகும். இன்று உலகம் முழுவதும் பார்க்கிறோம், சிக்கல் இல்லாத இடமே இல்லை. ஏதோ ஒரு சிக்கல், மனதிலே குறைபாடு ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ளது. சரியாக கணக்கெடுத்து பார்த்தோமேனால் நாமே போக்கிக் கொள்ளக்கூடியவை அந்த குறைபாடுகள் என்பது நமக்கு தெரிய வரும். மனத்தாலே, பழக்கத்தாலே ஏற்படுத்திக் கொண்டவைதான் தவிர உண்மையாக குறைபாடு இருக்காது. ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு அது இல்லையே என்று வருந்திக் கொண்டிருக்கும் பொழுதுதான் துன்பம் உண்டாகிறது. இன்று என்ன இருக்கிறது, இதை வைத்துக்கொண்டு நாம் எப்படி செயல்பட முடியும் என்பதை பார்த்தால் இன்னல் தானாக அகன்றுவிடும். அதேபோல் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவிலே 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு தந்து உதவி கொண்டு இருப்பதை பழக்கமாகவே ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று மகர்ஷி அவர்கள் உணர்த்துகிறார். ஒருவரிடம் நாம் என்ன உதவி கோருகிறோம் என்றால் அதிலே 4 பரிணாமங்கள் உள்ளன என்று சொல்கிறார். அது தேவை என்ற உணர்வது, அந்த தேவையிலே அளவை நிர்ணயிப்பது, இந்த தேவையின் தரத்தை அல்லது செயல்முறை நிர்ணயிப்பது, காலத்தை நிர்ணயிப்பது. அதாவது நீட், குவான்டிட்டி, குவாலிட்டி, டைம். இந்த 4 அம்சங்களிலே எந்த நிலையிலே இருப்பவர்களிடம் சிறிதளவேனும் வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். அதிலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒத்து போனமையால் பிணக்குகள் எழவே எழாது என்கிறார் மகரிஷி. பிரச்சனையும் வராது. ஒவ்வொருவரும் இதுதான் வேண்டும், இந்த அளவுதான் வேண்டும், இந்த முறையிலே தான் வேண்டும், இந்த காலத்திலே தான் வேண்டும் என்று நாம் பிடிவாதமாக இருக்கிறோம். இந்த ஒரே பிடிவாதம்தான் இந்த உலகம் முழுவதும் உள்ள பிணக்குகளுக்கெல்லாம் காரணமாக உள்ளது. அதனால்தான் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்ற இந்த 3 தன்மைகளையும் வளர்த்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். எத்தனையோ நன்மைகள் அடுத்த அன்பர்களிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. 2 ஒன்றிலே அவர்கள் விருப்பம் போல் செய்தார்கள், அது எனக்கு பிடிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுவோம். 100 நன்மைகள் அனுபவிக்கின்ற போது 1-2 விட்டு கொடுத்தால் என்ன? இவ்வாறு பொறுத்து போவது அதுதான் சகிப்புத்தன்மை. அதேபோல் அவர்கள் செய்வதை செய்யட்டும், எந்த அளவிலே நான் அவர்களுக்கு உதவியா இருப்பேன் என பார்க்கும் பொழுது நாம் உதவி கொண்டு இருப்பது விட்டு கொடுத்தல். சில சமயம் நமக்கு சிரமமாக இருந்தாலும் சரி, அவர்கள் நன்றாக இருந்தால் போதும், அந்த அளவுக்கு கடைசி வரையிலே ஒருவருக்கு விட்டு கொடுப்பதில் தவறேதும் இல்லை. இதுதான் தியாக உணர்வு என்பது. உதாரணமாக ஒரு குடும்பத்திலே
மகளை என்னுடைய அண்ணன் மகனுக்கு தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அம்மையார் விரும்புகிறார். என்னுடைய தங்கை மகனுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று குடும்பத் தலைவர் விரும்புகிறார். இந்த இடத்துல யார் எப்படி விட்டு கொடுப்பது? சரி, எப்படி விட்டு வேண்டுமானால் போகட்டும் என்று விட்டுவிடத்தான் முடியுமா? இங்குதான் தியாகம் வேண்டும். 2 பேரிலே ஒருவர் மற்றவருக்கு விட்டு கொடுக்க முன்வர வேண்டும். அங்குதான் இந்த பண்பு, அதாவது டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ், இந்த 3ம் சரியாக தெரிந்து கொண்டோமேனால் குடும்பத்தில் பிணக்குகள் பெரும்பாலும் தீர்ந்துவிடும். அடுத்ததாக எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு என்பதை சப்தமில்லாமல் உள்ளத்தில் தேக்கி வைத்துக்கொண்டு நாம் படும் பாடு கொஞ்சம் நஞ்சமா? பப்பா, அவர் அப்படிதான் நடக்க வேண்டும், இன்னதுதான் செய்ய வேண்டும் என நாம் ஒவ்வொருவரும் இன்னொருவருக்கு திட்டமிட்டு கொண்டே எதிர்பார்க்கிறோம் பாருங்கள். இந்த மிதமிஞ்சிய எதிர்பார்ப்பு தான் பிணக்குகளும் பூசல்களும் பலவற்றிற்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. சரி, நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஒரு பொதுவான முறை உள்ளதா என்று பார்த்தோமேனால் மகரிஷி அதற்கும் தீர்வை தந்துள்ளார். கர்மயோகம் தான் அந்த முறை. கர்மயோகம் என்பது பெயரளவிலே மக்களுக்கு நீண்ட காலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தத்துவமாகும். உலகிலேயே இது மிகச்சிறந்த வாழ்க்கை நெறியாகும். கர்மயோகத்தின் அம்சங்களை மக்களுக்கு விளக்கி செல்ல நமது கடமையாகும். வாழ்க்கையிலே துன்பங்கள், நினைவுகள், சோர்வு, அச்சம் இவையெல்லாம் கர்மயோகத்தை பின்பற்றினால் அகன்றுவிடும். எல்லா நாடுகளிலும் எல்லா சமயங்களிலும் சேர்ந்த மக்கள் மனதார ஒத்துக்கொள்ளக்கூடிய விஞ்ஞான அடிப்படையில் அமைந்ததுதான் இந்த கர்மயோகம். மனிதன் வாழ்ந்து வருகின்ற இந்த உலகில் மற்றைய ஜீவராசிகளும் வாழ்கின்றன. மற்ற ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? அவை இயற்கை வளத்தை, அதாவது மற்ற ஜீவனங்கள் இயற்கை வளத்தை உள்ளது உள்ளவாறே வாழ்வின் வளமாக துய்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதன் மாத்திரம்தான் இயற்கையின் வளத்தை அறிவின் சிறப்பாலும் கைத்திறனாலும் உருமாற்றி அழகுபடுத்தி வாழ்வின் வளமாக துய்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவே மனித வாழ்வு கலை எனப்படுகிறது, விஞ்ஞானம் எனப்படுகிறது. இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றி அமைப்பதே கலைதான். மனிதன் வாழ்வதற்கு எண்ணிறைந்த பொருட்கள் தேவைப்படுகிறது. அவையெல்லாம் எவ்வாறு உண்டாகிறது? அறிவின் திறனால், உழைப்பால் உற்பத்தியாகக்கூடிய பொருட்களை வைத்துக்கொண்டு வாழுகின்ற மனிதன் அதிலே விளையக்கூடிய விளைவுகளை அறிந்து வாழ்வை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய அறிவுடைய மேலோர்கள் இத்தனையும் சேர்ந்து கர்மயோகம் என்ற தத்துவத்தால் உணர வைத்துள்ளார்கள். கர்மம் என்றால் செயல், யோகம் என்றால் அறவாழ்வு என்று பொருள். மனத்தையும் செயலையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு நல்ல முறையிலே தனக்கும் பிறர்க்கும் இப்பொழுதும் பிற்காலத்திலும் தீமை இயலாத நன்மையை விளைவிக்கக்கூடிய முறை செயல்களை ஆற்றி வாழ்கின்ற பண்புதான் அறம் எனப்படுகிறது. ஆகவே கர்மயோகம் என்பது விளைவை தெரிந்து கொண்டு வினைகளை முறைப்படுத்தி கொண்டு அறநெறியோடு வாழக்கூடிய ஒரு தவ வாழ்வாகும். இதை கடமையறம் என்று சொல்லலாம். கர்மயோகம் என்ற சமஸ்கிருத சொற்றொடரே தமிழில் கடமையறம் என்று பொருள். இந்த கடமையறத்திலே இந்த இரண்டில் முக்கியமாக 2 தத்துவங்கள், அதாவது ஒன்று நன்றி உணர்வு, மற்றொன்று விளைவறிந்த விழிப்பு. நன்றி உணர்வு என்றால் ஒன்றை கண்டோம், அதாவது உயிருக்கோ உடலுக்கோ அறிவுக்கோ நலமான ஒன்றை, ஒரு இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது அது யார் மூலமாக வந்ததோ, அதை யார் நமக்கு அளித்தார்களோ அதற்கு நன்றி என்று சொல்வதாகும். அதாவது வந்த மூலத்தை மதித்து போற்றுவது என்பது நன்றி. நமக்கு நலமான ஒன்றை செய்தவர்கள் நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற நினைவிலேயே வைத்துக்கொண்டு மறவாது இருந்து காலம் வாய்ப்பு கிட்டினாலும் அவர்களை நினைத்து கொண்டே இருப்பதுதான் நன்றியுணர்வு என்று சொல்கிறோம். அந்த கடமையறத்திலே தான் நன்றியுணர்வு நிச்சயம் உண்டு. இரண்டாவதாக விளைவறிந்த விழிப்பு நிலை. மனிதனுடைய செயல்கள் 3, அதாவது எண்ணம், சொல், செயல். எண்ணிவிட்டால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று நினைக்கலாம். ஆனால்
எண்ணம் பல தடவை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து எழுந்து வண்ணமாக இருக்கும். அந்த எண்ணம் உடலை பயன்படுத்தி செயல்படுத்தும் அளவிற்கு ஒரு வலுவை உண்டு பண்ணிவிடும். அது செயலாக பின்னர் மலர்ந்துவிடும். அதிலேயே ஒரு விளைவு வரத்தான் செய்யும். மேலும் இவனால் முடிக்க முடியாத, செய்ய முடியாத காரியமாக இருக்குமானால் அந்த எண்ணம் பரவும் வேகத்தை யாரால் அதை செய்து முடிக்க முடியுமோ அவர்களிடத்திலே பாய்ந்து அவர்களுக்கு சுய எண்ணமாக, அவர்களுடைய சொந்த எண்ணமாக மாறி செயல்படும் வல்லமை கொண்டது. அப்படி அந்த எண்ணத்தை செயல்படுகிறது என்றால் எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றும் உள்ளடக்கியதாகவும் இருக்கும். எண்ணம், சொல், செயல் மூன்றினாலும் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஒரு விளைவு உண்டு. இது இயற்கை நியதி. எந்த செயலானாலும் சரி, எந்த விதமான இயக்கமாகவும் இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு விளைவு நிச்சயம். தானாகவே நடைபெறுவது விளைவை விதியின் விளைவு என்று சொல்லலாம். விதி என்பது இயற்கை நியதி. மனிதன் செய்யக்கூடிய செயலுக்கு வரும் விளைவு வினையின் விளைவு என்று சொல்லப்படுகிறது. இந்த வினை என்ற ஒன்றை நாம் உணர்ந்து கொண்டால் அதிலே விளைவு ஒன்று இருக்கிறது என்பதை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. மனிதனுடைய 6வது அறிவு சிந்தனை செய்வதற்கு அவ்வளவு திறமை வாய்ந்தது. இந்த திறமையை கொண்டு எனக்கு என்ன வேண்டும், அப்படி வேண்டுவது இன்னதுதான் என்று தெரிந்து கொண்ட பிறகு அதை எந்த செயல் மூலம் பெறுவது என்று விளைவறிந்த விழிப்போடு அந்த செயலை முறையோடு, அளவோடு, காலத்தோடு ஆற்றி பெற வேண்டும். இதுவரையில் பெற்ற அனுபவங்கள் கொண்டு பார்ப்போமேயானால் இப்பொழுது எனக்கு இன்னது வேண்டும், அதை எப்படி பெற முடியும் என்று சிந்திக்கும் பொழுது இவ்வழியிலே செய்தால் இன்னது கிடைக்கும் என்று தெரிந்து கொள்கிறோம். அப்படி தெரிந்து கொண்டு செய்ய முடியாத சிறியவர்கள், பிள்ளைகள், அதை பற்றி தெரிந்தவர்கள் முறைப்படுத்தி இன்னது செய்தால் இன்னது விளையும், இவ்வாறு செய் என்று சொல்லுகிற போது அதுதான் பக்தி மார்க்கம் எனப்படுகிறது. தானே உணர்ந்து செய்யும் பொழுது அது ஞான மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விளைவறிந்த விழிப்பு நிலைதான் தற்பொழுது மனிதனுக்கு மிக மிக தேவையாகும். இப்பொழுது உலகத்தில் பல ஏமாற்றங்கள் உள்ளது. பெரும்பாலான துன்பங்கள் வர காரணம் என்ன என்று பார்த்தால் பிறரை எதிர்பார்த்தல், அல்லது தான் செய்ய வேண்டிய கடமையை உணராதிருத்தல், அல்லது உணர்ந்தும் செய்யாதிருத்தல். மேலும் பிறரை எதிர்பார்த்து அவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என தன்னுடைய நன்மைக்காக எண்ணுதல். ஒவ்வொருவரும் அவரவருக்கு ஏதோ ஒரு தேவை, அறிவிலே ஒரு வேகம், ஒரு ஆசை, அல்லது இன்னது வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். பிறர் இப்படி என்னென்ன மாதிரி செய்ய வேண்டும் என்று பிறரையே எண்ணி எண்ணி பழகி கொண்டு விட்டது மனம். ஆக இந்த ஏமாற்றம், எதிர்பார்த்தலால் ஏமாற்றம், எப்பொழுதும் ஏமாற்றம்தான். ஏனென்றால் எதிர்பார்த்த அளவிலே நமக்கு வேண்டியது கிட்டாது. ஏன் இந்த நிலைமை என்று பார்த்தால் எதிர்பார்த்தலில் 4 பரிணாமங்கள் உள்ளது. அதாவது ஜட்மெண்ட் ஆஃப் நீட், தேவை உணர்தலிலே இருக்கிற நான் எந்த முறையிலே அளவிலே தேவை உணர்கிறோனோ அந்த ஆழத்திலே மதிப்பிலே என்னுடைய உணர்வை பிறர் உணர மாட்டார். ஜட்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி, நான் எந்த அளவுக்கு வேண்டுமென்று நினைக்கிறேனோ அந்த அளவு அவருக்கு பொருத்தமாக இருக்காது. அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார், விளங்கிக் கொள்ளவும் முடியாது. ஜட்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி, இன்னென்ன முறையிலே நான் நினைக்கிறேன், அதாவது அவரிடமிருந்து 100 ரூபாய் வர வேண்டும் என்று நினைக்கிறேன், அதை நான் கேட்டு வாங்கிக் கொள்ளக்கூடாது, அவராகவே கொண்டு வந்து மதிப்போடு தர வேண்டும் என்று எண்ணுகிறேன். கடைசியாக ஜட்மெண்ட் ஆஃப் டைம், நேரம், இன்ன நேரத்திலே தான் இது எனக்கு வேண்டும் என்பது தான் ஜட்மெண்ட் ஆஃப் டைம். இந்த 4 பரிணாமங்களும் சேர்ந்ததுதான் எதிர்பார்த்தல் என்பதாகும். இந்த 4ம் அறிவு, தேவை, மனநிலை இவற்றிற்கேற்ப ஒருவர் எதிர்பார்க்கிறார். அதே நேரத்தில் இவர் யாரிடமிருந்து எதிர்பார்க்கிறாரோ அவருடைய அறிவு நிலை, சிந்தனை, நிர்ணயம் இவைகள் எல்லாம் வேறுபடுகின்றன. அந்த 4 பரிணாமங்களோடு எதிர்பார்க்கும் அளவிற்கு கிட்டாது. ஏதோ ஒரு வகையிலே ஏமாற்றம்,
எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி வாழ்க்கையை நொந்து கொள்கிறோம். ஆக விளைவறிந்த விருப்பினை நன்றியுணர்வு என்ற இரண்டையும் வைத்துக்கொண்டு நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன், எவ்வாறு இருக்கிறேன், வாட் ஐ ஆம், ஹவ் ஐ ஆம், வேர் ஐ ஆம், இத்தகைய கேள்விகளை எழுப்பிக்கொண்டு பார்ப்போமேயானால், அதாவது அதிகாரத்திலே, வயதிலே, சூழ்நிலையிலே, அளவிலே, அமைப்பிலே, எந்த நிலையில், வயதிலே, படிப்பிலே, அறிவிலே, செல்வத்திலே நான் இருக்கிறேன் என்று அந்த நிலையில் இருந்து கொண்டு நான் யார் யாருக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்ற ஆராய தொடங்க வேண்டும். மனிதனுடைய கடமைகளில் 5 பிரிவுகள் உண்டு. அதாவது தான், குடும்பம், சுற்றார், ஊரார், உலகோர் என்ற இந்த 5 வகையிலே நான் என்னுடைய இருப்பில் இருந்து என்ன செய்ய முடியும், இருக்கக்கூடிய வயது, அறிவு, செல்வம், அதிகாரம், உடல்நலம் இவற்றை ஒட்டி என்ன நன்மை பிறருக்கு செய்ய முடியும் என்று கணித்து பிறகு அவ்வழியே செயலாற்ற தயாராக இருப்பது என்ற நிலையிலே ஒருவர் இருந்தாரானால் எதிர்பார்ப்பது என்பது இருக்கவே இருக்காது. அப்படித்தானே? ஏமாற்றம் இருக்குமா? அதுவும் இருக்காது. அது மாத்திரமல்ல, தனக்கு கிட்டிய அறிவை தன்னிடத்திலே உள்ளதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு தெளிவு, செயல்படுத்தி வர வேண்டும் என்ற பழக்கம், பயிற்சி பெற்றுவிட்டாரேயானால் அவரது என்ன நிலையில் பொருளாதார செழிப்பு வந்தவுடனே பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உணர்வு தானாகவே வந்துவிடும். மனது நிம்மதி, நிறைவு பெற்றுவிடும். தான் செய்ய வேண்டும், தான் கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலே ஒரு மனித மனம் வைத்துவிட்டால் அங்குதான் மனநிறைவு கிட்டும். இந்த மனநிறைவு பெறுவதுதான் மனிதத்தன்மை. மனிதன் எடுத்த நற்பிறவி நோக்கமே நல்ல முறையிலே அறிவு வளர்ச்சி பெற்று எல்லா வகையிலும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து முடிவு காண வேண்டும் என்பதுதான். அதற்கு மனநிறைவு என்பது இன்றியமையாததாகும். எதிர்பார்க்கும் வரையிலே மனநிறைவு ஏற்படாது. நாம் எதையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய நிலையிலே இயற்கை நம்மை படைக்கவில்லை என்பதை நன்கு உணர்ந்து நாம் நம்முடைய செயல்களை செய்ய வேண்டும். பிறருக்கு நாம் ஏன் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி. நாம் பிறந்தோம், 15 ஆண்டுகள் வரையில் எப்படி வாழ்ந்தோம்? சமுதாயத்திலிருந்து ஒரு பெருமளவு பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டுதான் வளர்ந்து உள்ளோம். அவ்வாறு பெற்றுக்கொண்டதால் நாம் என்ன ஆகிறோம்? கடன்பட்டவர்கள் ஆகிறோம். இத்தனையும் அனுபவித்த பிறகு ஏதேனும் திருப்பி தந்தோமா? பிறந்த பொழுது எது கொண்டு வந்தோம்? எதுவும் இல்லை. ஆகவே சமுதாயத்துக்கு நாம் கடன் பட்டுள்ளோம். We are indebted to the society. சமுதாயத்துக்கு நாம் கடனை எப்படி தீர்ப்பது? உடல் வளர்ச்சி பெற்ற பின்னர், அறிவு வளர்ச்சி பெற்ற பின்னர் அதே அறிவை கொண்டு, வலுவை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு எந்தெந்த அளவிலே நன்மை செய்ய முடியுமோ அதை உணர்ந்து நலம் தரத்தக்க வழியிலே நன்மை செய்ய முடியுமோ அதை உணர்ந்து நலம் தரத்தக்க வழியிலே செயல்படுத்த வேண்டும். அப்படித்தான் கடனை நாம் திருப்பி தர முடியும். எண்ணம், நீதியுணர்வு, அந்த நீதி உணர்வை ஒட்டிய செயல், அந்த செயலிலே வரக்கூடிய நல்விளைவு, சிந்தனை, அனுபவங்கள், இதைத்தான் கடமையுணர்வு என்று சொல்லுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் சமுதாயத்துக்கு கடன்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு சமுதாயத்திலிருந்து பெற்றதை திரும்பி தர வேண்டும் என்ற நீதி உணர்வு அடைவதும், அதனை தன்னுடைய செயல் மூலமாக, தொண்டின் மூலமாக, சேவை மூலமாக சமுதாயத்திற்கு அளித்துக் கொண்டே இருப்பதுதான் கடமை. ஆக நாம் இப்பொழுது உலகில் வாழும் அனைவருக்கும் என்ன தேவை என்று பார்த்தோமேயானால், தேவையற்ற பொருட்களை தேவையாக்கி கொண்டு தேவை பெருக்கி துன்பம் மலிய கண்டோம். தேவைக்கு மேலதிகமாக துய்த்து தீங்கு, பஞ்ச பழிச்செயல்கள், ஏழ்மை, நோய்கள்
தேவையற்ற பொருட்கள் எவையென கண்டிப்போ திரும்பத் தோன்றாது தொழில் தொழில்த்து பலர் வாழ்வுக்கு தேவையுள்ள பொருள் முடக்கும் தெளிவில்லாதோர் செய்கைக்கும் முடிவு கட்ட வேண்டும் என்று மகரிஷி சீர்திருத்த வாழ்வு பற்றி சொல்கிறார். தேவையுணர்வு, அறியாமை, பழக்கம் மூன்றால் தீங்கு தரும் பல செயல்கள் நிகழக் கண்டோம். தேவைகளை விஞ்ஞானம், இயந்திரங்கள் தீவிரமாய் தீர்த்துவிடும். இந்த நாளில் தேவையற்ற பலவற்றை தேவையாக்கும் தெளிவில்லா கற்பனைகளை சிந்தித்தால் போம். தேவைகள் அளவு முறை அறிந்து கொள்ளும் திட்டம் இந்த சமுதாயத்தில் அமைய வேண்டும் என்று தெளிவு வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். தனிமனித உரிமை என்ற பிடியினின்று சக தொழில் நலம், வீடும் நலம், வியாபாரம், மனிதர் பலர் இணைந்து கூட்டுறவின் கீழே மாறிவிடும் திட்டத்தை அமுலாகிக் கொண்டு விநியோகம், தொழில், பொருள் என்று இரண்டிலாக்க வேலையின்மை, வறுமை இவை ஒழித்து காட்ட இனி ஏதும் பொருளாதாரத்திற்கு எங்கும் ஏற்றத்தாழ்வு நிலைமை ஆராய்வீர் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். இதற்கு என்ன வேண்டும் என்று பார்த்தால் முழு சுதந்திரம் வேண்டும். அது என்ன முழு சுதந்திரம்? உணவு, உடை, இடம் பெற்று சுதந்திரமாய் வாழ உலக மக்கள் அனைவருக்கும் உரிமை உண்டு அன்றோ? உணவு, உடை, இடம் பணத்தால் ஒரு சிலரே முடக்கி ஒருவர் பலர் சுதந்திரத்தை பறித்திடுதல் நன்றோ? உணவு, உடை, இடம் முடக்கும் ஒழுங்கறியார் கூறி உருவாகும் சட்டங்கள் நீதி எனில் அது சரியா? உணவு, உடை, இடம் விடுவித்தலுக்கு பொதுவாக்கி ஓருலக ஆட்சியின் கீழ் சுதந்திரமாய் வாழ்வோம். அன்பர்களே, நாம் இந்த மனவளக்கலையை நாம் கற்று மற்றவர்களுக்கும் நாம் இந்த அரிய வாழ்க்கை கலையை நாம் போதித்து நாமும் நன்றாக வாழ்ந்து மற்றவர்களையும் நாம் வாழ வைப்போம் என்று மகரிஷியின் கோட்பாட்டு அறிவுரைப்படி நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்போம். இத்துடன் இன்றைய சிந்தனையை நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பர்களுக்கு ஏதேனும் கேள்வி இருந்தால் கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். திருமாரணியா, உங்க மைக் அன்மியூட் செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்கு. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சிந்தனை உங்களுடைய தொகுத்துரை வழங்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக சிந்தனை உரை ஆற்றிய பேராசிரியர் கோபிநாத் ஐயா அவர்கள் அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் கோபிநாத் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். அவர்கள் அனைத்து பணிகளும் சிறக்க வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக தொண்டு சிறக்க வாழ்க வளமுடன். பேராசிரியர் கோபிநாத் ஐயா அவர்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி பதில் நிகழ்வுக்கு முன்னதாக நாளைய நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 5:15க்கு 9 மைய தவம் நடைபெறும். காலை 6 மணிக்கு உடற்பயிற்சி மற்றும் காயகல்ப பயிற்சி பேராசிரியர் சக்திகுமார வேல் ஐயா அவர்களால் நடத்தி தரப்படும். 7 மணிக்கு ஆங்கிலத்தில் 9 மைய தவம் மும்பையிலிருந்து பேராசிரியர் நரேஷ் பாபு ஐயா அவர்களால் நடத்தி தரப்படும். அனைவரும் நிகழ்ச்சியில் இணைந்து பயன்பெறுக. 11 மணிக்கு பேராசிரியர் கோபால் ஐயா அவர்கள் சென்னையில் இருந்து மெய்ஞான வாயில் என்ற தலைப்பில் சிந்தனை உரை ஆற்ற உள்ளார்கள். மீண்டும் மாலை 5:30 மணிக்கு நித்யானந்த தவம் நடைபெற இருக்கிறது. 6 மணிக்கு சிந்தனை உரை பேராசிரியை சங்கரி நரேஷ் அம்மா அவர்கள் புத்திசாலி பெண்ணாக வாழ வேதாத்திரியம் என்ற நல்லதொரு தலைப்பில் சிந்தனை உரை ஆற்ற உள்ளார்கள். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுவதோடு தங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் ஊக்குவித்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டி தங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். தற்பொழுது கேள்வி பதிலுக்கான நிகழ்ச்சிகள் செல்வோம். கேள்வி கேட்கும் நண்பர்கள்
ஹேண்ட் ரைஸ் செய்து கொண்டு கேள்விகளை சந்தேகங்களை ஐயாவிடம் கேட்கலாம். வாழ்க வளமுடன். செவேல் ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். அன்வைட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க ஐயாவிடம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஆ, வளமுடன். ஆக்கப்பூர்வமான சுதந்திர வாழ்வுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மனவளக்கலையிலேருந்து முதல்ல என்னென்ன பண்ணு எல்லாமே சொல்றீங்க. ஆனா நம்ம இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறோம். அந்த இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு அந்த சுதந்திரமான வாழ்க்கை நம்ம வாழறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் செய்யலாங்க? ஏன் நம்ம மகரிஷி கொடுத்த பயிற்சி முறைகள் எல்லாமே வந்து நம்ம செஞ்சோம்னா, அதாவது உடலுக்கு உடற்பயிற்சி, மனதிற்கு தியானம் மற்றும் அகத்தாய்வு, உயிருக்கு உண்டான காயகற்பு பயிற்சி, இது செய்தாலே வந்து நம்முடைய உள்ளுணர்வு நமக்கு வந்து வழிகாட்டும். அதே போல சத்சங்கத்தில் வந்து அப்பப்போ வந்து இடைவிடாது வந்து கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த கருத்தோடு வந்து நம்ம உயரிய கருத்தோடு நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் வந்து மீண்டும் மீண்டும் அந்த எண்ணம் பிரதிபலித்து அது செயல்முறைக்கு வரும். இந்த மாதிரி பண்ணாலே போதும். சரி, சத்சங்கத்துல போறதுனா நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் தான் கிடைக்கும் இல்லையா? ஆமாங்க. சரி ஐயா. நல்லா மும்பைல இருந்து பரவாயில்ல ஐயா. நல்லா அங்க மும்பைல நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க. நிறைய விரிவுபடுத்தி நிறைய செய்யுங்க. வாழ்த்துக்கள். அங்கேயே நான் வந்து இருந்திருக்கேன். ஒரு 12-15 நாள் இருந்தேன். எனக்கு ஹிந்தியே தெரியல. ஆனாலும் வந்து எழுத படிக்க கற்றுக்கிட்டேன். ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க அந்த மும்பையிலேருந்து மும்பை மக்களுக்கு நிறைய தொண்டாட்டி. ஏன்னா நிறைய அவங்க விருக்கத்துல எந்த இடத்த போனாலும் அந்த பாம்பே மக்கள் தான் அதிகம். இந்த யுஏஇ இந்த எல்லா இடத்துக்கும் வளைகுடா நாடுகளில் எந்த இடத்த போனாலும் அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அதுவும் வந்து பெரிய லெவலில் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் தொண்டாட்டி இன்னும் நிறைய மக்களுக்கு கொடுங்க. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. நல்லா சிறப்பாக இருந்தது. இறையருள் குரு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லது ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன். வேறு யாராவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். விஜயராகவன், நீங்க அண்டர் பண்ணிட்டு ஐயாவை கேள்வி கேட்கலாமா ஐயா? விஜயராகவன் சார், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சார், அந்த ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அது சரியா எனக்கு கவனிக்கல. அது பாசிபிள் கொஞ்சம் சொல்லுங்க. அந்த 100 ரூபாய் அண்ட் அது எப்போ வரணும், அது அவங்களே கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி ஏதோ சொன்னீங்க. இல்லை, நம்ம வந்து எதிர்பார்க்கணும்ல. இப்போ வந்து எனக்கு ஒரு தேவை இருக்கு, அது வந்து பிறர் உணர்ந்து அவங்களாவே வந்து முன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அது நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதுங்களா இல்ல? இல்ல, அவங்க நான் வந்து மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன். வந்து ஒரே ஆபீஸ்ல நான் வேலை பார்க்கறேன்னு வச்சுக்கோங்க. பர்ஸ்ல பணம் இல்ல, எனக்கு ஒரு இது மதியம் வந்து உணவு வேண்டும், அதுக்கு வாங்க காசு வேண்டும். அதனால வந்து நான் எதிர்பார்க்கறேன், அவராகவே வந்து கொடுப்பாரு அந்த இது. ஓகே சார், மிக்க நன்றி. தேங்க்ஸ். வாழ்க வளமுடன். மிக சிறந்த உரைங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.